என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சிஸ்டர் இந்த பிரச்சனை இருக்கு, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களை இந்த உலகம் எப்படி அடையாளம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை எப்படி அடையாளம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ப்ரேயர் மேன், நீங்க ஒரு ப்ரேயர் உமன். அப்படி அடையாளத்தை நம்ம வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அடையாளத்தை வாங்கணும். என்ன அடையாளத்தை வாங்கணும்னா, என் வாயிலிருந்து பிளஸ்ஸிங், ஆசீர்வாதமான வார்த்தை. நம்பர் 2, இரண்டாவதாக என்ன ஒரு அடையாளமாக பார்க்கணும். நான் என்ன, என் வாயிலிருந்து என்ன அப்படி வரப்போகுதுன்னா, என்னை என்கரேஜ் பண்ணுற ஒரு மனுஷன் அப்படின்ற அடையாளத்தை நான் செய்யணும். நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு ஒரு அடையாளம் வேணும். இவங்க தான் இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பர்சனா ஆண்டவர் என்னை அடையாளப்படுத்தி காண்பிக்கணும். நான்காவதாக என்ன அடையாளப்படுத்தி காண்பிக்கணும், என்ன ஒரு ஜெபிக்கிற மனுஷனா, ஒரு ஜெபிக்கிற மனுஷியா கர்த்தரனை அடையாளப்படுத்தி காண்பிக்கணும். ஆமென். பலர் என்னிடத்திலே ஜெபத்திற்காக வந்து நிற்கணும், பலர் என்னிடத்துல ஆலோசனைக்காக வந்து நிற்கணும். அந்த ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆமென். நான் நம்புறேன் சில சிஸ்டர்ஸுக்குள்ள கர்த்தர் அந்த மகிமையை கர்த்தர் தரப்போறாரு. உங்க கணவனார் வந்து பெரிய ப்ராஜெக்ட்